பிரிக்கலாம். அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரம் பத்தி பேசுறது, பல விஷயங்கள் முன்னெடுத்து வச்சதாகட்டும். சோ இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இப்போ கிரவுண்டே வந்து வேற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட கேப்டன்ஸ் இருக்காங்க. நீ அது எப்படி அது உதயநிதிக்கு எப்படி இருக்கும்? இப்படியே இருந்துச்சுன்னா திமுக தான் சாதகமா போகும். இப்படியே இருந்தாங்கன்னா இப்படியே தனித்தனியா பிரிஞ்சு நின்னாங்கன்னா இவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா திமுக பின்னாடி ஆகும். ரெண்டாவது இன்னொன்னு வந்து பாத்துங்க, உதயநிதி வந்த உடனே இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப விஜய்க்கு உடனே கொடுத்துருவாங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீ அரசியல் அனுபவம் இல்லாத 2026ல தான் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு கோஷத்தோட தானே வராரு. அவருடைய தொண்டர்கள், அவங்க தம்பி தம்பிகள், அவருடைய தோழர்கள் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆனா அவருக்கான ஆதரவு பெருகிக்கிட்டு வருதுன்னு நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம வந்து திமுக அதிமுக ஆட்சியில் நம்ம பஸ் பிடிக்க இன்னும் 10 கிலோமீட்டர் போற மாதிரி எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர் வந்தாருன்னா ஏதோ நல்லா செய்வாரு. அது